எல்லாம் கலந்து ட்ரை பண்ணுங்க. நான் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தக்காளி அரைச்சி சேர்க்கும்போது இது நான் ஒரு 1.5 ஸ்பூன் கலந்துக்கிறேன். சூப்பராக வரும். கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது சுக்காலாம் சூப்பராக. கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள். சின்ன சைஸ்லேயும் பெரிய சைஸ் பக்காவாக வந்திருக்கு இந்த சுக்கா. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் ஃபுட்டி விலாக்ஸ். இன்றைக்கி நான் வீட்லேயே ஸ்பெஷலாக முட்டை சுக்கா தான் பண்ணியிருக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 9 முட்டை எடுத்து இதுமாரி நான் தண்ணியில் ஊற்றி பாயில் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பொடியாக ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய், ஒரு 4 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பொடியாக ஒரு 2 பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, கறிவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு, கறிவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாம் கலந்துக்கிறேன். பாருங்கள், எல்லாம் நிறம் மாதிரி வந்திருக்கு, கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் கலந்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயத்தை நான் கலந்துக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்கி வர்றதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது உப்பு போடும்போது சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வெங்காயம் வதங்கின்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் கட் பண்ண தக்காளியை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மாற்றி நான் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது ரெண்டுலேருந்து 3 நிமிஷம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் கோல்டன் கலர் வரும். பாருங்கள், வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்ச தக்காளி கலந்துக்கலாம். தக்காளி அரைச்சி சேர்க்கும்போது இந்த முட்டை சுக்கா வந்து சூப்பராக வரும். எப்பவுமே சுக்கா செய்யும்போது இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து பாருங்கள். தக்காளியை சுக்கா சூப்பராக வரும். நாம் அடுத்ததாக 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் நான் கலந்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள், மசாலாலாம் சேர்த்துட்டு நாங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் நான் வீட்டு மிளகாய் தூள், இது நான் ஒரு 1.5 ஸ்பூன் கலந்துக்கிறேன். காரம் ஏற்கனவே நான் கலந்துருக்கிறதுனால இது நான் கம்மியாக ஒரு 1.5 ஸ்பூன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எல்லாம் நல்லா கலரி விடணும். மசாலாலாம் கலந்துட்டு ரொம்ப நேரம் கலரக்கூடாது. நாம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தான் இதை கலரி விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு கொதித்து இறக்குனா சூப்பராக வரும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கலந்தாச்சு. ஒரு 3 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம்.
வெயிட் பண்ணும்போது நல்லா சுக்கா வந்து சுண்டி வரும். நல்லா நான் முழுசாக பாயில் பண்ண முட்டையை இந்த மாதிரி 4 பாகமாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது சுக்காலாம் சூப்பராக இருக்கும். ஒரு முட்டையை 4 பாகமாக கட் பண்ணிக்கணும். முட்டைகளை கலந்துக்கலாம் அதில். அதுக்கப்புறம் நம்ம கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள், இப்படி அப்படியே சும்மா ஒரு கலர் அப்படியேவா நம்ம கலந்து எடுத்துக்கணும். சரி பாருங்கள், நம்ம இந்த மாதிரி கலந்துக்கணும். கலந்தாச்சு. இந்த மாதிரி நம்ம ஒரு கலர் கிளறிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நல்ல கலர் கிளறிட்டு நான் ஒரு 2 முட்டை மட்டும் ஒரு 4 நான் சொன்னேன் இல்லையா, பாயில் பண்ணி 4ஆக கட் பண்ணி போடணுன்னுட்டு, அதில் நான் ஒரு 2 முட்டை மட்டும் 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதில் அப்படி போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இது சின்ன சைஸ்லேயும் பெரிய சைஸ்லேயும் கட் பண்ணி போட்டு இந்த வறுவல் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும். பொடியாக கட் பண்ணதும் இருக்குது, பெருசாக கட் பண்ணதும் இருக்குது. நான் லாஸ்ட்டாக பெப்பர் தூவி எடுத்துக்கிறேன். பெப்பர் தூவிட்டு இந்த மாதிரி ஒரு கலர் கிளறிட்டு ஒரு 2 செகண்ட் அவ்வளோதான். பாருங்கள், இந்த முட்டை சுக்கா வந்து நாம் இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரான காம்பினேஷனில் வரும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தூவியாச்சு. பாருங்கள் பக்காவாக வந்திருக்கு இந்த சுக்கா. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாம்.